ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்த ஒரே நியாயமான பிளேயரு ஆடம் கில்கிறிஸ்ட் தான். புடிக்காத கேட்ச புடிச்சேன்பானுங்க, புடிச்சு பிளேயர் எல்லாம் ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருப்பானுங்க. கில்கிறிஸ்ட் இந்த மாதிரி சல்லித்தனமான வேலைகள்லாம் பண்ணாம அம்பையர் அவுட்டே கொடுக்கலினா கூட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கில்கிறிஸ்ட் பல தடவை பேட்டை தூக்கிட்டு பெவிலியன் கடந்திருக்காப்ல. அந்த மாதிரியான ஒரு ஜென்டில்மேன் நம்மாளு. கில்கிறிஸ்ட பார்த்து பயப்படாத ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது. யாரு போட்டாலும் தலைவன் அடிப்பான். நம்மால பாத்தீங்கன்னா கொடூர அடி அடிக்கிறவன் மாதிரிலாம் இருக்க மாட்டாப்ல. எப்படி போட்டாலும் சரி, தலைவன் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான ஷாட்டை மட்டும்தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்று பவுண்டரியா விளாசிட்டு இருப்பாப்ல. ஃபாஸ்ட் பவுலர் முக்கி முக்கி வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டாலும் அதே ஸ்பீட்ல பவுண்டரி பக்கம் திருப்பி விட்டுருவான். 1996 ஆஸ்திரேலியாவுக்காக ஃபர்ஸ்ட் மேட்சை தானே தலைவன் விளாடுறான். ஆடம் கில்கிறிஸ்ட் ஒன் டே ஸ்பெஷலிஸ்ட். கில்கிறிஸ்ட 2-3 ஓவரே விக்கெட் எடுக்காம விட்டானுங்கன்னா தலைவன் ஒத்தாளா நின்று மேட்சையே முடிச்சு விட்டுருவான். அடிச்சு அண்டர்வாயரை கழட்டி ஓட விட்டுருவான். ஒன் டேல அடிக்கிற அதே அடியை டெஸ்ட் மேட்ச்ல 6வதா 7வதா இறங்கி பிரின்னு பிரிச்சுட்டு இருப்பான் தலைவன். கீப்பிங் பண்றதுல கில்கிறிஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே எவனும் கிடையாது. ஏதோ சும்மிங்ல டைவ் அடிக்கிற மாதிரி டைவ் அடிச்சு பல கொடூர கேட்சுகளை பிடிச்சிருக்காப்ல. ஆக மொத்தத்துல சுமார் 900 கேட்ச். அந்த ஆஸ்திரேலியா டீமோட ஓஜி பிளேயரு. அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? தொடர்ந்து 3 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கணும்ல. தலைவன் அதைத்தானே பண்ணா. 2007 வேர்ல்டு கப்ல தலைவன் வெளுன்னு வெளுத்துட்டான். 149 ரன்னு. ஸ்ரீலங்காவை பொட்டலங்கட்டி பார்சல் பண்ணிட்டான். தலைவர் 2008 ரிட்டையர் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல டெக்கன் சார்ஜர்ஸ்ல விளையாண்டு ஒரு டிராஃபியை ஜெயிச்சுட்டு மறுபடியும் பஞ்சாப்ல போய் விளையாண்டு அங்கேயும் பல சம்பவங்களை பண்ணிட்டு ஒரு பவுலரா விக்கெட் எடுத்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாப்ல. இப்ப இருக்கிற பல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுக்கு ரோல் மாடலே அண்ணன் ஆடம் கில்கிறிஸ்ட் தான்.